கொழும்பு துறைமுக மேற்கு முனைய திட்டம் அனுர அரசின் நிலை. ஸ்ரீதரனை இலக்கு வைத்த தயாஸ்ரீ காரணத்தை போட்டுடைத்த அனுர தரப்பு. இலங்கை வங்கி துறையில் ஏற்பட போகும் மாற்றம். கிரீஸ்லாந்து எதிர்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு ட்ரம்ப் நிர்வாகத்தின் அறிவிப்பு. அமெரிக்கா இல்லை என்றால் கனடா இல்லை, மார்ஹானியை சீண்டிய ட்ரம்ப். விஜயின் தாவேகா கட்சிக்கு விசில் சின்னம், மகிழ்ச்சியில் ரசிகர்கள். இலங்கைக்கான இருதரப்பு உறவுகளை மேலும் விரிவுபடுத்த பிரான்ஸ் தயாராக இருப்பதாக இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லெம்பர்ட் தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் பிரதான மையமாக இலங்கை விளங்குவதால் பிரான்சுக்கு இது விசேட முக்கியத்துவம் வாய்ந்தது என தூதுவர் ரெமி லெம்பர்ட் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லெம்பர்ட் மற்றும் துறைமுக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக, பிரதி அமைச்சர் ஜனேந்திர ருவான் கொடித்துவக்கு ஆகியோருக்கு இடையில் நடத்தப்பட்ட விசேட சந்திப்பின் போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தித்வா புயலினால் இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கவலை தெரிவித்த தூதுவர், ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து மனிதாபிமான உதவிகளை வழங்க பிரான்ஸ் பங்களிப்பு செய்வதாக குறிப்பிட்டார். மேலும் பிரான்ஸ் அபிவிருத்தி முகவர் நிலையத்தின் ஊடாக மறுசீரமைப்பு பணிகளுக்கு ஆதரவு வழங்க பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் 1,00,000க்கும் அதிகமான பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருகின்றார்கள். புயலுக்கு பின்னரும் சுற்றுலா பயணிகளுக்கான பயண ஆலோசனைகளை சாதகமாக பேண பிரான்ஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கையின் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் சிக்னல் அமைப்புகள், ரேடார் மற்றும் விமான கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்களில் பிரான்ஸ் நிறுவனங்களின் நிபுணத்துவத்தை பயன்படுத்த முடியும் எனவும் தூதுவர் விளக்கம் அளித்துள்ளார். மத்தளை விமான நிலையத்தில் பிரான்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனம் முதலீட்டு திட்டம் ஒன்றை மேற்கொள்வது குறித்து பரிசீலிக்கலாம் என தூதுவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய திட்டம் குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கியின் சாத்தியக்கூறு அறிக்கைகள் கிடைத்தவுடன் பொருத்தமான முதலீடு மாதிரிகள் குறித்து அமைச்சர் அனுர கருணாதிலக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மூலோபாய ரீதியான அமைவிடம் வான் மற்றும் கடல் ஆகிய இரு துறைகளுக்கும் மிகவும் முக்கியமானது என சுட்டிக்காட்டிய அமைச்சர், பிரான்சுடன் இணைந்து செயற்பட அரசாங்கம் ஆர்வமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். தயாஸ்ரீ ஜெயசேகர சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக இன்று நாடாளுமன்றத்தில் பேசியது பிரதமர் ஹரணிக்கு எதிரான பிரேரணைக்கு அவர் கையொப்பமிடாததை நோக்காக கொண்டிருக்கலாம் என அமைச்சர் நளின் ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான ஒத்துழைப்பு பிரேரணையில் உரையாற்றிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், தமிழரசு கட்சி மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் ஹிஸ்புல்லா எம்பி உட்பட பலர் கையொப்பமிடவில்லை. அன்று எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு பலர் கையொப்பமிடவில்லை என்று. ஆனால் பிரேரணைக்கு 20 எம்பிக்கள் கையொப்பமிட்டால் போதுமானதாகும். இது தொடர்பில் எதிர்க்கட்சி அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடந்தபோது 20 எம்பிக்களுக்கு மேல் இருந்தனர். அதிலும் 3 எம்பிக்கள் கையொப்பமிடவில்லை என்று தோன்றுகின்றது. இதனால் நாம் வினயமாக கேட்டுக்கொள்வது, இதை கொண்டு வாருங்கள். சஜித் பிரேமதாச உட்பட சிறு குழுவின் சூழ்ச்சிகளுக்கு அகப்படாமல் தனது மனசாட்சிகளுக்கு உட்பட்டு செயற்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இன்று என்ன நடந்துள்ளது? இன்று பிரேரணைக்கு கையொப்பமிடாத எம்பிக்களுக்கு எதிராக செயற்பட ஆரம்பித்துள்ளார்கள். தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பி அரசியலமைப்பு சபையை தொடர்புபடுத்தி சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பிக்கு எதிராக இன்று நாடாளுமன்றத்தில் பேசியது பிரேரணைக்கு கையொப்பமிடாததை நோக்காக கொண்டுள்ளது என்று தோன்றுகின்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள வங்கிகள் இனிவரும் காலங்களில் வெறும் நிதி லாபத்தை மாத்திரம் நோக்கமாக கொள்ளாது கற்றல் மூலம் வருமானம் என்ற புதிய அணுகுமுறையை நோக்கி நகர வேண்டும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் பாரம்பரிய நிதி வருமான கணக்கீடுகள் இனி போதுமானதாக இருக்காது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். தேசிய வங்கி மற்றும் நிதி மாநாட்டில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதற்கு தரவுத்திறன் மற்றும் புத்தாக்க சோதனைகளுக்கான வங்கிகள் மூலதனத்தை ஒதுக்க வேண்டும் எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் மாற்றத்தை வரும் தகவல் தொழில்நுட்ப நடவடிக்கையாக பார்க்காது வங்கியின் அடிப்படை நிதி மூலோபாயமாக கருத வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலநிலை அபாயங்கள் என்பவை நிதி அபாயங்களே என எச்சரிக்கை விடுத்துள்ள ஆளுநர், இவை வங்கிகளின் சொத்து மதிப்பு மற்றும் கடன் செயல்திறனை நேரடியாக பாதிக்கும் எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார்.
கிரீன்லாந்து தீவு தொடர்பாக எதிர்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டவோலிஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் அவர் இதனை கூறியுள்ளார். இது சர்வதேச அரங்கில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ருட்டேயுடன் நடத்திய மிக பயனுள்ள சந்திப்பிற்கு பிறகு தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் விவரங்கள் எதையும் அவர் வெளிப்படுத்தவில்லை. இது குறித்து மார்க் ருட்டோ கூறுகையில் தானும் ட்ரம்பும் கிரீன்லாந்து இறையாண்மை குறித்து விவாதிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து நாடுகள் தங்களின் சிகப்பு கோட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. கிரீன்லாந்து இறையாண்மையை யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று டென்மார்க் பிரதமர் மெட்ரோ ஃப்ரெட்ரிக்சன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு மற்றும் முதலீடுகள் குறித்து பேச தயாராக இருப்பதாகவும், ஆனால் நாட்டை விற்பனை செய்வது என்பது பேச்சுக்கே இடமில்லை என்று கிரீன்லாந்தின் பிரதமர் ஜென்ஃபெட்ரிக் நீல்சன் கூறியுள்ளார். அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் அரசியல் நோக்கங்களின் கருத்துப்படி இந்த ஒப்பந்தம் கீழ்கண்டவாறு அமையலாம். சைப்ரஸில் பிரித்தானியா வைத்திருப்பது போன்று சிறிய இராணுவ தள பகுதியை கிரீன்லாந்தில் அமெரிக்கா உருவாக்கலாம். ரஷ்யா மற்றும் சீனாவின் கப்பல் ஆர்டிக் பகுதியில் நடமாடுவதை தடுக்க கிரீன்லாந்து தனது ராணுவ பலத்தை அதிகரிக்க ட்ரம்ப் விரும்புகின்றார். அதே நேரம் இது கைபேசி மற்றும் மின்சார வாகனங்களுக்கு தேவையான அரிய வகை தாதுக்கள் கிரீன்லாந்தில் கொட்டி கிடக்கின்றது. இதை கைப்பற்றுவது அமெரிக்காவின் ஒரு இலக்காக பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் தற்போது கிரீன்லாந்து அமெரிக்காவின் இராணுவ தளம் இருந்தாலும் அது ஒரு குத்தகை அடிப்படையிலே உள்ளது. ஆனால் ட்ரம்ப் நாடுகள் உரிமையை வைத்திருக்க வேண்டும், குத்தகை அல்ல என்று வலியுறுத்தி வருகின்றார். முன்னதாக கிரீன்லாந்தை விற்காவிட்டால் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று மிரட்டிய ட்ரம்ப் தற்போது டவோஸில் இந்த மிரட்டலை திரும்ப பெற்றுக் கொண்டமை நேட்டோ நாடுகளுக்கு நிம்மதியை அளித்துள்ளது. அமெரிக்கா இருப்பதால் தான் கனடா ஒன்று உயிர் வாழ்ந்து வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் கனடா இடையிலான கருத்து மோதலை தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கனடா நாட்டை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றார். இதனிடையே கனடா, கிரீன்லாந்து மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக காட்டும் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட படம் ஒன்றை அவர் பகிர்ந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா இருப்பதால் தான் கனடா ஒன்று உயிர் வாழ்ந்து வருவதாக ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். பிற நாடுகளை அச்சுறுத்த பொருளாதார பலம் தற்போது ஆயுதமாக மாறியுள்ளதாக அமெரிக்காவை கனடா குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவிடமிருந்து ஏராளமான இலவச சலுகைகளை பெறும் கனடாவுக்கு நன்றி உணர்வு இல்லை என்று ட்ரம்ப் விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விஜயின் தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் விசில் சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஜனநாயக பட பிரச்சினை, சிபிஐ விசாரணை உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளை விஜய் சந்தித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் கட்சி பதிவு செய்யப்பட்ட பிறகு தேர்தல் ஆணையத்திடம் சின்னம் கோரப்பட்டது. ஆட்டோ, விசில் மற்றும் கிரிக்கெட் மட்டை ஆகிய 3 சின்னங்களை கோரி தாவேகா தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தது. பல்வேறு கட்சிகளின் சின்ன கோரிக்கைகளை ஆராய்ந்த பிறகு விசில் சின்னம் தாவேகாவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விசில் சின்னம் தமிழகத்தில் முதல் வேறு கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது காலியாக இருந்ததால் தாவேகாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தாவேகாவின் இந்த சின்ன ஒதுக்கீடு கட்சியின் தேர்தல் பயணத்திற்கு பெரும் உற்சாகத்தை அளித்துள்ளது. விசில் சின்னம் தமிழகத்தில் மக்களிடையே பரவலாக அறியப்பட்ட சின்னம் என்பதால் வாக்காளர்களிடம் எளிதில் அடையாளம் காணப்படும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.